நண்பர் அவர் கோழி வந்து இறந்துருச்சு. பொரிக்கிறப்பயே இறந்துருச்சு. அதுக்கப்புறம் உயிரோட வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி என்னதான் ஆச்சு அப்படின்னு நேர்ல போய் பார்த்தேன். முட்டை பொரிக்கிறதுக்கு முன்னாடியே தாய் கோழி வந்து முட்டைய மிதிச்சு, குஞ்சு வந்து இறந்துட்டுருக்கு. அது என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லி பிரிச்சு பார்த்து அவர் ஃபோட்டோ எடுத்தாரு. அந்த ஃபோட்டோ தான் இது. குஞ்சு வந்து அப்படியே இறந்து போய் படுத்து கிடக்குது. சுத்தமா வந்து ரெக்கைலாம் கிடையாது. வெறும் வந்து முதுகுல, கால்ல எதுலயுமே ரெக்கை இல்ல. அதோட சைடு கையில மட்டும் தான் ரெக்கை இருந்துச்சு. இறந்துருச்சுன்னு சொல்லி ஓரமா தூக்கி ஒரு சந்துல வச்சுட்டாரு. போறப்ப தூக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு. கடையும் அங்க தான் வச்சிருக்காரு. அதனால அவர் பாட்டு வேலைய பார்க்க போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு குஞ்சுங்க கத்துற சத்தம் கேட்டிருக்கு. ஸோ பொரிச்சிருச்சு போல. ஏற்கனவே இருந்த முட்டைங்கலாம் பொரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போயிருக்காரு. பார்த்தா அந்த ஒரு குஞ்சு எடுத்து வச்ச ஒரு குஞ்சு வந்து கையாமையான்னு கத்திக்கிட்டு இருந்திருக்கு. ரெக்கையே இல்லாம இது கத்திக்கிட்டு உயிரோட இருக்கிறது பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்திருக்கு. அத உடனே வந்து வெப்பத்துக்காக தாய் கோழி கூட எடுத்து விட்டுட்டாரு. விட்டுட்டு எனக்கு ஃபோன் அடிச்சாரு. போய் பார்த்தேன். நான் போறதுக்குள்ள ஒரு ஒரு குஞ்சா வந்து பொரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாமே ஆரோக்கியமா நல்லா இருந்துச்சு. அந்த உயிர் தெழுந்த கோழி மட்டும் பார்க்க வினோதமா இருந்தது. ரெக்கைலாம் இல்லாம பார்க்கறதுக்கு கழுகு மாரியே